பிரதீக்ஷாம்மா, என்னாச்சு இன்னைக்கு ஸ்கூலில் பேசினாளா கரிஷ்மா? காலையில் போன பிறகு பேசலை. கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் இருந்தோம். கேரம் போர்டு விளையாடும் போது பேசலை. நேற்றுக்கு கேரம் போர்டு விளையாடும் போது நான் அடித்ததை நாங்கள் அடிப்போமா, எங்கள் 3 பேர் கூட நான் ஒன்று அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என் கூட நல்ல எப்பவும் சண்டை போட மாட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும். அவங்க 2 பேர் எங்கள் 3 பேர் கூட அவள் சண்டைலாம் நாங்கள் கேரம் போர்டு வச்சு அடித்தாலும் சை இருச்சு அப்படி தொடச்சிட்டு தான் அடிப்பாள்வேன். ஓ, நீ தொட்டுட்டேன்னு. அடுத்து இன்னைக்கு டீச்சர் மத்தியானம் வந்தாங்களா, டீச்சர் இருந்தால கொஞ்ச நேரம் பாடம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வீடியோ பார்ப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு டீச்சர் ஹரிஸ்மாட்ட நீங்கள் யாரெல்லாம் சண்டை பிரதிக்கிறன்னு கேட்டாங்களா. அவள நான் வின்சிமா சாரா சுடுவாங்கன்னு சொன்னால ஹரிஸ்மா. அதனால டீச்சர் அந்த பிள்ளை எவ்வளோ பாசமாக இருக்குது உங்கள் வேலை, நீங்களாம் இருக்கிறீங்களே பச்சை ஓடுங்கட்டின்னு சொன்னாங்க. டீச்சர் சொல்லி பேச வச்சாங்களா? அப்படியா? நீ என்ன சொன்ன? ஒன்றை திட்டினாங்களா? திட்டலையா? அப்போ பற்றி அம்மா போட்ட வீடியோனால உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சுருக்காங்கல்ல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நமக்கு இப்படி பேசி ஒவ்வொருத்தங்களும் சொல்லி கொடுத்து அந்த பாசம் நமக்கு தேவையில்லை மக்களே. என்ன இங்கே பாரு, ஒருத்தங்கக்கிட்ட கேட்டு 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 வாங்குகிற அன்பு நல்லா இருக்காது. ஒன்றை இங்கே பாரு, நீ நேசிக்கிறவங்கள விட ஒன்றை நேசிக்கிறவங்கள நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும். புரியுதா? உங்ககிட்ட யார் பாசமாக இருக்காங்களோ அவங்கள பாசமாக பார்த்துக்க. உன்னை வேண்டான்னு நினைக்கிறவங்கள விட்டு தள்ளிடு. அதுக்காண்டி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பேசலைன்னு சொன்னாங்களா, ஓகே பேசலை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீ பேசிவிட்டு, நீ ஒரு பொண்ணு ஒன்றை வேண்டான்னு சொல்கிறான்னா அவங்க முன்னே உங்ககிட்ட பேசுகிறவங்கக்கிட்ட நீ ஜாலியாக சிரித்து பேசினேன்னு வச்சுக்க, அதுவே அவங்களுக்கு பெரிய வைத்தறிச்சல் ஆயிரும். பரவாயில்லையே நம்ம பேசாமல் இருந்தாலும் அவள் ஜாலியாக இருக்காளே அப்படின்னு நினைப்பாங்க. புரியுதா? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அங்கே வச்சு விளையாடலை, என்கிட்ட நீ அழுதல்ல. அப்படி அழக்கூடாது. எதுக்கு அப்படி அழணும்? நீ ஜாலியாக நீ இருந்தியன்னா அவங்களுக்கு பரவாயில்லையே, அப்போ நம்ம பேசாட்டியும் அவள் ஜாலியாக இருக்காளே அப்படி இருக்கும். சரியா? நீ அம்மா மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் தான் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரியெல்லாம் இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மாவுக்கு வயசு நிறைய இவ்வளோ வயசுக்குள்ளே நிறைய பார்த்தாச்சு. உனக்கு இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போவே இப்படியெல்லாம் அழக்கூடாது. சரியா? இனிமேல் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொண்டு வரக்கூடாது. பேசலைன்னா பேசலை, விட்டுட்டு சும்மா இரு. சரியா? ஓகே தானே?